வணக்கம். மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு 2 மிகப்பெரிய காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒன்று, அமைதியான மனம். இன்னொன்று, ஆரோக்கியமான உடல். இவ்விரண்டையும் தரக்கூடிய அருமருந்தாக நம்மிடமே இருக்கக்கூடிய சிறந்த ஒன்று நமது அன்பு என்னும் உணர்வு. இந்த அன்பு என்னும் உணர்வு எதையும் ஊடுருவி செல்லக்கூடியது. பகைவனையும் தன் வயமாக்கும். அன்புக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்முடைய மனதில் தெளிவையும் மன சமாதானத்தையும் உருவாக்கி தரக்கூடிய மின்காந்த அலை உடையது. இல்லை, மின்காந்த அலையை விட மிகச்சிறந்த சக்தி உள்ளது. எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத உடல் நோய்களையும் இந்த அன்பு எளிதில் குணமாக்கும். எப்படின்னு சொன்னால், நாம் அன்பை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணினால், முதலீடு செய்தால், அதான் 1000 மடங்காகவோ 1,00,000 மடங்காகவோ திரும்ப வரக்கூடிய ஒரே உணர்வு தான். எதிரி கூட அன்புக்கு அடிமை. எனவே இந்த அன்பை நாம் இன்வெஸ்ட் செய்தால் அன்பிலிருந்து திரும்பி வரக்கூடிய சக்திகள், பலன்கள் மிக பெரிது. உதாரணத்துக்கு, நாம் அன்புடையவராக இருந்தால், இப்போ ஒவ்வொருத்தரையும் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நான் அன்பு செய்கிறேன்னு சொல்ல முடியாது. எதிரிட்டையோ இல்லைன்னா நமக்கு தொலைவில் இருப்பவர்களையோ நாம் காண்டாக்ட் பண்ணி அதை செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று, நம்முடைய மனதுக்குள்ளேயே அவர்களை அன்பு செய்யலாம். மனதுக்குள்ளேயே அன்பு செய்யும் பொழுது நாம் அன்பினால் மற்றவர்களை கவர்ந்து விடுவோம். அல்லது இந்த பிரபஞ்ச சக்தி இந்த அன்பை நமக்கு மிக பெரிய ஒரு சக்தியாக மாற்றித்தரும். ஏன்னா இந்த அன்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி, கரைக்கும் சக்தி. ஈர்ப்பு சக்தின்னு சொல்லும் பொழுது, நாம் எதிரியையும் அன்பு செய்தால் அவன் நம் பயப்படுவான், ஈர்க்கப்படுகிறான். கரைக்கும் சக்தின்னு சொல்லும் பொழுது, எதிர்மறையான எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து எளிதில் அகற்றிவிடும், கரைத்துவிடும். நம்முடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை கரைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நடக்காது. நாம் முயற்சி பண்ணும் பொழுது இன்னும் பல வகையான நமக்கு பிடிக்காத எதிர்மறை எண்ணங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரே உணர்வான அன்பு என்னும் மிக பெரிய ஒரு சக்தியை நாம் கையில் எடுத்தோம் என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் கரைக்கப்பட்டுவிடும். நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் கரைக்கப்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மனம் தெளிவாகும், மனம் சமாதானமாக, வாழ்க்கைக்கு உகந்ததாக மாறும். மற்றொன்று என்னென்னா, உடல் நோய்கள், உடல் பிரச்சனைகள் எந்த ஒரு மருந்தினாலும் தீர்க்கப்படாத நோயாக இருந்தாலும், நாம் அன்பு உணர்வுடன் வாழ்ந்தால், எல்லோரையும் அன்பாய் உணர்ந்தால், எல்லோரையும் அன்பானவர்களாக நாம் நினைத்தால், எல்லோரோடும் அன்பாக நாம் செயல்பட்டால், அதாவது அனைத்தையும் அன்பினால் போர்த்தினால், நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு தெரியாமல் போயிட்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் போக போக நம்முடைய உடலில் உருவான அத்தனை நோய்களும் கரைந்து கொண்டே இருக்கும். சில நோய்களை மருந்தினால் கரைக்க முடியாது, நாம் சோர்ந்து விடுவோம். ஆனால் இந்த அன்புன்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வு தீராத நோய்களையும் தீர்க்கும், தீராத நோய்களையும் கரைக்கும் எளிதில். எப்படின்னு சொன்னால், ஒரே வழிதான். நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய ஆழ் மனதில், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் புதைந்து கிடக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே கரைந்துவிடும். எதிர்மறை எண்ணங்கள் கரையும் பொழுது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தெளிவாக செயல்பட ஆரம்பிக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லும் பொழுது இறை சக்தியோடு தொடர்புடையது. நிச்சயமாக நமக்கு வேண்டியவை,
நாம் விரும்பும் எல்லா நன்மைகளும், நாம் விரும்பும் ஹெல்த்தியான வாழ்க்கையும் நம்மில் வந்து சேரும். எனவே அன்பு என்னும் உணர்வை கைக்கொள்வோம், சிறப்பாக வாழ்வோம்.